இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 43 வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்போ கர்த்தர் ஒருவரே தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவரை அல்லாமல் ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அதுதான் இன்னைக்கு சொல்கிறார். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லைன்னே சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது ஏசாயா 43:10 நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே யாக்கோபையுக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நாமும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களுக்கு தேவன் இல்லை, என்னை விசுவாசிக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் தான் என் தாசன்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அவர் பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம எப்படியெல்லாம் காத்து வழிநடத்துகிறார், நம்முடைய இக்கட்டு நாளில் அவரை நோக்கி கூப்பிடும்போது எப்படி நமக்கு செவி கொடுத்து பதில் தருகிறார், நம்முடைய சோதனைகளிலும் நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் உருவம் நடக்கும்போதும் அந்த பள்ளத்தாக்கை களிப்புள்ள நீரூற்றாக மாற்றுகிறவர் அவர்தான் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன், அவர் ஒருவரே தேவன். அவரை தவிர நமக்கு ரட்சிப்புக்கு வேறொரு தேவன் இல்லை. அதை நாமும் உணரணும். அதுதான் சொல்கிறார் ஓசியா 13:14 நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் எகிப்தில் அடிமையாய் கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தர் நோக்கமானார், கண் நோக்கமானார். என் ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்திலே அவதிப்படுகிறார்களே என்று கர்த்தர் மனதுருகினார் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இல்லையா? அங்கே எகிப்திலிருந்து அவர்களை தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவங்களை அவர் வழிநடத்தினார் இல்லையா? அதான் சொல்கிறார், கர்த்தராய் இருக்கிறேன், ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலே அந்த ஜனங்களோடு கலந்து வாழும்போது அவர்களுடைய தெய்வங்களே அவங்க பின்பற்றினாங்க இல்லையா? அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பும் பொல்லாப்புமாக இருந்தது. அவங்க வழிபட்ட விக்கிரக கிரியைகளையும் கற்களையும் மரங்களையும் அவங்க வணங்கினாங்கன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களும் பின்பற்றினார்கள். அதுதான் தேவன் சொல்கிறார், அந்த மாதிரியான கிரியைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க, உங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்தது நான் தான் அப்படின்னு சொல்கிறார். என்னை தவிர வேறொரு தேவன் உங்களை ரட்சிக்கிறதுக்கு இல்லையே, அதை நீங்கள் நினைச்சு பாருங்கன்னு சொல்கிறார். நானே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்பராகிய கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நானே முந்தினவர் நானே பிந்தினவருமா இருக்கிறேன்னு ஏசாயா 44:6 சொல்றார். அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவும் அவர் இருந்தார், இப்போவும் அவர் இருக்கிறவர். அதான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு மோசேக்கு அன்னைக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நீங்கள் யாருப்பா, உங்களுடைய நாமம் என்ன என்று மோசே கேட்கும்போது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் என்று என்று அந்த ஜனங்களுக்கு சொல்லும்படியாக மோசேக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிறத பார்க்குறோம். ஏசாயா 45:21-22 பார்க்குறோம். நான் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிந்தவர் யார்? அப்போது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பூர்வ காலம் முதற்கொண்டே அவர் இருக்கிறார் இல்லையா? எல்லா நாட்கள் இதை அறிவிக்கத்தக்கவன் யார், இதை அறிந்தவன் யார் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்போ தேவன் சொல்லாமல் நாம் ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது. அவர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு அவர் சொல்லும்போது நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? அப்போ கர்த்தரே தேவன் என்பதை நாம் இந்த நாளிலே அவர் வாயின் மூலமாக வந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து அவரே இரட்சகரும் நமக்கு மீட்பருமா இருக்கார், அவரே நமக்கு நீதிபரராகவும் இருக்கார். அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதான் சொல்கிறார், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. இந்த பூமியின் எல்லை எங்களும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். நீங்கள் ஏன் மற்ற கிரியைகளை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் மற்ற காரியங்களை நினைத்து புலம்புறீங்க, கவலைப்படுறீங்க? என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பலமுள்ள இந்த வார்த்தையை கொடுக்குறார், ஆறுதலின் வார்த்தையை கொடுக்குறார். கலங்கி இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், கடன் தொல்லைகள், உங்களை பலவீனங்கள் நெருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சமாதான குறைச்சல்கள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள்னு. அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர் முகங்கள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லை இல்லையா?
அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவன் தீர்க்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் அப்போஸ்தலர் 4:12 பார்க்கும்போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில் ரட்சிப்புக்கு போகிற வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அவர் சொல்கிறார் இல்லையா யோவானில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நித்திய ஜீவனை அடைவீர்கள். அவர் அல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை. நாம் இன்னைக்கு மரித்தாலும் நித்தியத்திலே காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு அவர் அளித்திருக்கிறார். அந்த நிச்சயம், அந்த ரட்சிப்பு அவர் மூலமாய் தான் வரும். இயேசு என்னும் அந்த உன்னத நாமத்தினாலே தான் வரும். வேறொரு நாமம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏசாயா 12:2 சொல்கிறார், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படேன், நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனார், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனார்னு சொல்லுகிறபடி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்தான் நமக்கு யெகோவா உன்னத தேவனாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு பலனும் கீதமாக இருக்கார். அவர்தான் நமக்கு ரட்சிப்பு. இதை நாம் விசுவாசிக்கணும். யோதா 1:5 பார்க்குறோம், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு நாம் கனத்தையும் மகிமையும் செலுத்தணும். அவர்தான் ஞானம் உள்ள தேவன், அனந்த ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் அளவிடப்படாதவை என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானமுள்ள தேவனை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஞானத்தில் குறைவுபட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைங்க, ஞாபக சக்தியில் குறைவுள்ள உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில், ஞானம் நிறைந்த தேவனிடத்தில் கேளுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? அதான் நம்ம யாக்கோபு 1:5 பார்க்குறோம் இல்லையா? ஞானத்தில் குறைவுள்ளவங்க கர்த்தரை நோக்கி கேட்கும்போது ஒரு குறைவில்லாமல் அந்த ஞானத்தை அவர் பூரணமாய் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் செலுத்தணும். அவருக்கே அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது தேவன் நம்முடைய காரியங்களில் இறங்கி நமக்கு அந்த ரட்சிப்பை தருவார். 1 யோவான் 4:14 பார்க்குறோம், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியாக இருக்கிறோம்னு இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க இல்லையா? பிதாவானவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரோடு கூட நாங்களும் சீஷர்களாக இருந்தோம். அவர் செய்த எல்லா அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம், அற்புதங்களை பார்த்தோம். அவருடைய அன்பின் வழியில் நடக்கிறோம் அப்படின்றதுக்கு சீஷர்கள் சாட்சிகளாக இருக்கிறோன்னே சொல்கிறாங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. அவர் தான் ஒரே பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் இல்லையா? ஒரே குமாரனை நமக்காக அவர் கொடுத்தார். நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக தன் குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமாகவே முன்வந்து இந்த உலகத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் பிதாவின் வலது பாரியத்திலே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அவருடைய வார்த்தையிலும் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். யோவான் 10:29-30 வசனத்தில் பார்க்கும்போது, என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளில் என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ பிதாவாகிய தேவன் யாரையெல்லாம் குமாரனுக்கு இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ, ரட்சிப்புக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ஒருவராலும் பிரிக்க முடியாது. ஏன்னா பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறோம்னே சொல்கிறான். அப்போ இன்னைக்கு குமாரரை நாம் விசுவாசிக்கிறோன்னா பிதாவாகிய தேவனையே நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை என்று இன்னைக்கு வாக்கு பண்ணபடி, அவரை அல்லாமல் நமக்கு நித்தியத்துக்கு போகிற வழியே கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை நாம் விசுவாசிக்க நித்திய ஜீவனை நாமும் காண்போம். ஆமென்.